வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மேற்கு வங்கத்தின் சிலிகுரி சென்றடைந்தார். சர்வதேச சந்தால் கவுன்சிலால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 9வது சர்வதேச மாநாட்டில் அவர் பங்கேற்க உள்ளார். முன்னதாக திருமதி திரௌபதி முர்முவை மத்திய பழங்குடியினர் விவகாரங்களுக்கான இணையமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கி வரவேற்றார். குஜராத் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்த்பாய் பர்மாரின் மறைவிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவில் கோவிந்தாய் பர்மாவின் இழப்பு ஒருபோதும் ஈடு செய்ய முடியாது என்றும் பிராந்தியத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் அவர் பாடுபட்டதாக தெரிவித்துள்ளார். ஏர்பஸ் நிறுவனம் தனது 2வது பெரிய டிஜிட்டல் மையத்தை இந்தியாவில் நிறுவியுள்ளதால் நாடு உலகளாவிய திறன் மையங்களுக்கான மையமாக உருவெடுத்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்குமார் நாயுடு தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இந்திய தொழில்நுட்ப மையத்தின் திறப்பு விழாவில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். சிலிகுரி வழித்தடத்திற்கு அருகில் பீகார் மற்றும் மேற்கு வங்காளத்தில் இருந்து ஒரு புதிய யூனியன் பிரதேசம் உருவாக்கப்படுவதாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்தியை அரசு மறுத்துள்ளது. மத்திய தகவல் பணியகத்தின் உண்மை சரிபார்ப்பு பிரிவு இந்த செய்தி போலியானது என்று தெரிவித்துள்ளது. அத்தகைய திட்டம் எதுவும் அரசாங்கத்தின் பரிசீலனையில் இல்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவும் தீவிர ராணுவ மோதல் இன்று 8வது நாளை எட்டியுள்ளது. ஈரான் தலைநகரில் இன்று அதிகாலை வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் கொல்லப்பட்டதாக ஈரானின் ஐநா தூதர் அமீர் அயித் ரவானி தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் கிழக்கு லெபனானில் உள்ள நபிசிட் நகருக்கு அருகில் தரையிறங்கிய இஸ்ரேலிய படையுடன் உள்ளூர் போராளிகள் மோதியதாக லெபனான் அரசு செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.